ஒரு நாள் 24 ஹவர்ஸ் நான் சமைக்கதாங்க சாப்பிட போகிறோம். நம்ம ஒரு லைஃப் ரிஸ்க் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நானே சமைக்கலாம்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டேங்க. முதல் பார்த்தீங்கன்னா மார்னிங்க்கு ஒரு மிகப்பெரிய டிஷ் செய்யலாம்னு சொல்லி ஜாமோ ப்ரெட்டோ வாங்கிட்டு வந்து அதில் கஷ்டப்பட்டு கத்தியால் வெட்டி அதுக்குள்ளே ஜாமை போட்டு அதை அப்படியே மூடி சாப்பிட்டா வேறு லெவலில் இருந்து இவ்வளோ பெரிய டிஷ்ஷை நான் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு அப்புறமா மதியானம் மிகப்பெரிய டிஷ் செய்யலாம்னு சொல்லிட்டு நான் மேகி எடுத்துட்டேங்க. மேகிக்கு தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சு அதில் பற்ற வச்சு மேகி மசாலா போட்டு அதில் மேகியை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி அழகாக ஒரு மேகி கொண்டு வந்து அதை தாங்க சாப்பிட்டு இருந்தேன். எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சமைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்மளே செய்யலாம்னு சொல்லிட்டு அழகாக மேரி கோல்டு பிஸ்கெட் வாங்கி அந்த பிஸ்கெட்டை 2 எடுத்து அது நடுவில் ஜாமை பூசி அதை வந்து நம்ம சாண்ட்விச் மாதிரி சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு ஏன் மண்டைக்கு தோணுறதுனால அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டிஷ்ஷை தான் நான் கண்டுபிடிச்சி அதை தாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். வேறு லெவலில் இருந்தது உண்மையாலே. எனக்கே என்ன நினச்சா ரொம்ப பெருமை. நைட்டு டின்னருக்கு வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. பேல்பூரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அழகாக பேல்பூரியில் பொரிய கொட்டி அதுக்கப்புறம் வெங்காயத்தை கண்ணீர் விட்டு வெட்டி கடைசியாக கலந்து சாப்பிட்டு பார்த்தா இருக்கிறதுலே கேவலமாக இருந்துச்சு. இதனால தான் சமைக்கிறதே கிடையாது. இதே மாதிரி உங்களுக்கும் சமைக்க தெரியாத ஃப்ரெண்டுக்கு டேக் பண்ணுங்க.